2026க்கான ராசி பலன்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததான் மகரம் ராசி. 2026ஆம் ஆண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அற்புதமான பலன்கள் தான் முழுமையா நடக்க போகுது அப்படிங்கறத மகிழ்ச்சியா தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா கடந்த ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேல இந்த 7.5 சனி பிளஸ் அதுவும் இல்லாம அடுத்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுன்னு பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ராசிநாதன் உபஜயஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிறார். அதுவும் குருவோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறார். அவங்க எந்த எண்ணம் மனசுல நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியாம தடுமாறிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு அது செய்து முடிக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். கூடுதலா அவங்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில மாதங்கள்லயே குரு பயிற்சிக்கு பிறகு அந்த ராசியை பார்க்கக்கூடிய நிலைமை கண்டிப்பா வருது. மகர ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்புல எல்லாத்திலையும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 அமையும். எதுல வெற்றி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்க எக்ஸாமினேஷன்ல ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல இருந்து எல்லாமே வாழ்க்கையில இருந்து எல்லாத்திலையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். இதுல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டா குடும்பம் அமைவதிலையும் ஏற்கனவே அமைந்திருக்கக்கூடிய குடும்பங்களையும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. அது இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமா நிச்சயமா அதை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும் இந்த மகர ராசிக்காரங்களால. அது மாத்திரம் இல்லாம வெற்றியை சொல்லக்கூடிய இடம் எப்பவுமே 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான். இந்த 2 அதிபதிகளும் நல்ல பலம் பொருந்திய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஆண்டு முழுவதும் எல்லா விஷயத்திலையும் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு ஏதாவது வாய்தா வாங்குறதோ தள்ளி போடுறதோ அந்த வழக்கை இதன் மூலியமா அவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரா அந்த வழக்குகள்லாம் முடியக்கூடிய அமைப்புகள்லாம் நிச்சயமா இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா 100% சக்சஸை கண்டிப்பா கொடுக்கும். கூடுதலாக சுயஜாதகத்திலையும் ஒரு நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும் போது உதாரணத்திற்கு லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி போன்ற தசாநாதர்கள் தசை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எந்தோசியசமா இருக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. அதுலயும் சுயஜாதகத்துல கடகத்திலேயோ அல்லது மிதுனத்திலேயோ கிரகங்கள் இருந்து தசை நடத்திட்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றியை அவங்க கண்டிப்பா அடைவாங்க. உடல்நலம் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே 12ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. 6லையும் 12ஆம் இடத்துலையும் தான் அதிக கிரகங்கள் அமைஞ்ச நிலைமையில இந்த ஆண்டு பிறக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் வெளிநாடு வெளியூர் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸை மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அது மாத்திரம் இல்லாம குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். 7ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு பிறகு வருடத்தினுடைய கடைசி அமைப்புகள்ல கேதுவும் அந்த இடத்துக்கு போறதுனால முடிந்தவரை திருமணம் காதல் போன்ற விஷயத்துல கவனமா கையாளுறது நல்லதா இருக்கும். ஏன்னா குருவும் கேதுவும் இணையிறது 7ஆம் இடத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி பின்னாடி அதை ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். ஆகவே 90% மேல மகராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நல்லாவே இருக்கும். ஸோ கூடுதலா இன்னும் மே மாசத்துக்கு பிறகு நிறைய சக்சஸிங்க இவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்போது என்ன? பழைய சிவன் ஆலயங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஜாமம்னு சொல்லக்கூடிய 2.25 மணி நேரத்துக்கு மேல ஒரு கோயிலில் அமர்ந்து சிவபெருமான பிரார்த்தனை பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கும். பிரச்சனைன்னு வந்ததுனாக்கா இந்த குழந்தைகளாலேயோ இல்லை 7ஆம் இடம் சார்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி எடுத்த இடம் திருச்செங்கோடு. அங்க போயும் பிரார்த்தனை பண்ணலாம். சிவபெருமானை செஞ்சடையானை சீரா பள்ளி கொண்டுடையானை உமையை ஒரு பாகம் உடையானை. அப்ப கணவன் மனைவி லவ்வா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளா இருக்கட்டும் பார்ட்னர்ஷிப்பா இருக்கட்டும் வாட் எவர் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பழைய சிவன் கோயில்ல போய் உட்கார்ந்து மகர ராசிக்காரங்க பிரார்த்தனை பண்றது மூலியமா மிகப்பெரிய மேன்மையும் உச்சத்தையும் இந்த ஆண்டு கண்டிப்பா அடைவாங்கன்னு தெரியும். ஸோ தொடர்ந்து ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வரப்போகுது. நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.